டியூட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜனநாயகன் படம் வருமா வராதா? வந்தா இந்த வருஷமாவது வருமா வராதா? இதுதான் இப்போ கேள்வியே. இன்னைக்கு ஹைகோர்ட்டில் வந்து ஹியரிங் நடந்துட்டு இருந்துச்சு. நடந்து முடிஞ்சு ஒரு தீர்ப்புக்கு வந்துடுவாங்க. ஒரு மாதமோ 2 மாதமோ படம் வந்துடும். தணிக்கை குழுக்கு, அதாவது சிபிஎஃப்சிக்கு டைரக்ட் பண்ணிடுவாங்க. 1 மந்த்துக்குள்ளே சர்டிஃபிகேட் கொடுங்க, 2 மந்த்ஸ்க்குள்ளே சர்டிஃபிகேட் கொடுங்க அப்படின்னு கொடுப்பாங்க. படம் ஒரு 1 ஆர் 2 மந்த்ஸில் வந்துடும்னு நம்பிக்கை ஆவலோட ஆன்னு பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் வாயில் வெடி வச்சு விட்ட மாதிரி ஹைகோர்ட் என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா, எல்லா தீர்ப்பையும், அதாவது 2 தரப்பு தீர்ப்பையும் நல்லா கேட்டுக்கிட்டு தீர்ப்பு சொல்லுவாங்கன்னு பார்த்தா, தீர்ப்பை பின்னர் அறிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லி டேட்டே சொல்லாமல் தள்ளி வச்சிட்டாங்க. இப்போ இந்த டேட்டே சொல்லாமல் தள்ளி வைக்கிறதுனால என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, எப்போ தீர்ப்பு வரும்னே தெரியாது. 1 மாதம் ஆகலாம், 2 மாதம் ஆகலாம், 6 மாதம் ஆகலாம், 1 வருஷம் ஆகலாம், 2 வருஷம் ஆகலாம். எப்போ தீர்ப்பு வரும்னு யாராலையும் சொல்ல முடியாது. தீர்ப்பு அறிவிக்க போகிறோன்னா அதுக்கு முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அப்போ வந்து கரெக்டாக அன்னைக்கு வந்து கேஸ் எடுத்து தீர்ப்பு அறிவிச்சுட்டு போயிடுவாங்க. ஸோ இது எவ்வளோ நாள் போகும், என்ன ஆகும்னு சொல்லவே முடியாது. தீர்ப்பு பெண்டிங் இருக்க டைமில் அவங்களால சுப்ரீம் கோர்ட்டுக்கும் போக முடியாது. ஆல்ரெடி போயிட்டு சுப்ரீம் கோர்ட் செருப்படி கொடுத்து அனுப்பிச்சிடுச்சு. கீழே ஹைகோர்ட்லேயே பார்த்துக்கன்னு. ஹைகோர்ட்டில் தீர்ப்பு வராமல், ஏதாவது தீர்ப்பு வந்தால் தான் அந்த தீர்ப்பை வச்சு மேல்முறையீடு போக முடியும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு. தீர்ப்பே வராமல் பெண்டிங்கில் இருக்கும்போது நம்ம சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக முடியாது. போனீங்கன்னா தீர்ப்பு வரட்டும், வந்ததுக்கப்புறம் அதில் ஏதாவது ஆட்சேபனை இருந்தால் நீங்கள் சுப்ரீம் கோர்ட் வாங்க அப்படின்னு சொல்லி அவங்க மறுபடியும் அனுப்பிச்சுட தான் வாய்ப்பு அதிகம். ஸோ சுப்ரீம் கோர்ட்டும் போக முடியாது, ஹைகோர்ட் தீர்ப்பும் வராது. இன்றைக்கி வருமா நாளைக்கு வருமானு தெரியாது. படம் அப்படியே கிடப்பில் கிடக்கும். இது யார் பின்னணியில் இருக்கா, இதெல்லாம் வந்து பார்க்குறவங்களுக்கே தெரியும். விஜய் அவர்களை பற்றி ஏதாவது வாய் பேசினாரா அப்படின்னு பார்த்தா ஒரு அறிக்கையும் வரல, எதை பற்றியும் ஒரு வாயை திறக்கலை. திறந்தாருன்னா வாய்க்குள்ளே வெடி வச்சுருவாங்க. அதனால வந்து படம் சிக்கல் இருக்குது. 500 கோடி அபேஸ் அப்படிங்கிற மாதிரி ஆகிடுங்கிறதுனால தாவிக கட்சியினரே அமைதி காக்குறாங்க. எப்படியா இந்த படத்தை ரிலீஸ் பண்ணி லாபம் பார்த்து அதுக்கப்புறம் தான் நம்ம கொள்கை எதிரியான பாஜக எதிர்ப்போம் அப்படின்னு ஒரு நிலைப்பாட்டில் இருக்காங்க. தேர்தல் வர வரைக்கும் ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. பார்ப்போம், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். நன்றி. மீண்டும் ஒரு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.